ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் மகேந்திராவோட XUV500. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரீசெண்ட் டைம்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிளில் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி கியர் எங்கேஜ் பண்ணதுக்கப்புறம் கிளச்சை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணால் தான் வெஹிக்கிள் மூவ் ஆகுது. சம்டைம்ஸ் அது 60க்கு மேலே ட்ரைவ் பண்ணும் போது வெஹிக்கிள் ரைஸ் ஆகுதே தவிர வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா பிக்கப் ஆகலை. அது எப்படின்றத இப்போ ஷோ பண்ணுறேன். வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளச்சை எங்கேஜ் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கியரை எங்கேஜ் பண்ணதுக்கப்புறம் கிளச்சை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணும் போதே உங்களுக்கு பார்க்கும் போதே டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த லாஸ்ட் எட்ஜில் பார்த்தீங்கன்னா தான் வெஹிக்கிள் மூவ் ஆகுது. அது கூட வெஹிக்கிள் பவராலாம் மூவ் ஆகலை, லைட்டாக மூவ் ஆகுது. இதுக்கான கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்டு தான். இந்த வண்டியில் கியர் பாக்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணால் தான் கியர் பாக்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த எம்சி டைப்ஸ் வெஹிக்கிள்ஸில் நம்மளுக்கு கிளச் பிளேட் வேரண்டியர் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு சில சிம்டம்ஸ் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சடனாக கிளச்சோட பெடல் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃப்ரீ ஆகிடும். கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா பெடல் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிடும். அந்த சிம்டம்ஸ் வருதுனாலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளச்சை செக் பண்ணிவிடுங்க. கியர் பாக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்ததில் கியர் பாக்ஸ் ஃபுல்லாகவே வேரண்டியர் லேயர் இருக்குது. அது கூடவே பிளேவீல் சைட்லேயும் பிளேவீல் பேக் சைட்லேயும் கிளச் பிளேட்டோட வேரண்டியர் லேயர் வேர் ஆகாமலே பீஸாக பிளேவீலுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த மாதிரி எதனால் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளச்சை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணாமல் கிளச்சிலே கால் வச்சு வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணுறதுனால தான். சரி வாங்க கிளச் பிளேட்டோட கண்டிஷனை செக் பண்ணிடலாமா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிளச் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பாதி அப்படியே இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வேரண்டியர் லேயர் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகிற ஸ்டேஜில் இருந்திருக்கு. இந்த வேரண்டியர் லேயர் பார்த்தீங்கன்னா கவர் அசம்பிளி சைடில் இருந்ததுனால ஃப்ளைவீல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் ஆகலை. ஃப்ளைவீல் டேமேஜ் ஆகிருந்தது அப்படின்னா காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவியாக இருக்கும். XUVக்கு பார்த்தீங்கன்னா கிளச் ஒரே டைப்பு தான். ஸோ நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருந்தது. எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா மகேந்திராவோட OU ஜென்யூன் பார்ட்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பார்க்கும் போதே அந்த வேரண்டியர் லேயர் எந்த அளவுக்கு இருக்குன்ற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கிளச் பிளேட் அண்ட் கவர் அசம்பிளியோட ரேட் பார்த்தீங்கன்னா நியர்லி 11,000 கிட்ட வருது. இந்த ரெண்டு பொருள் மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா பத்தாது. இது கூட ரிலீஸ் பேரிங் கண்டிப்பாக மஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணணும். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 4,000 கிட்ட வருது. XUV டைப் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம OE பார்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணாதான் அதோட ஃபிட்டிங் பக்காவாக இருக்கும், கரெக்டான என்கேஜ்மெண்ட்டும் கிடைக்கும். ஆஃப்டர் மார்க்கெட் ப்ரிஃபர் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. இந்த வண்டிலையும் கிளச் பிளேட் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் சைடுன்னு இருக்கிறத கரெக்டாக வச்சு தான் ஃபிட் பண்ணணும். இல்லை அப்படின்னா கிளச்சு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக என்கேஜ் ஆகாது. கிளச் பிளேட் அண்ட் கவர் அசம்பிளி ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா கரெக்டான அலைன்மெண்ட்டில் வச்சு தான் ஃபிட் பண்ணணும். ரொம்ப முக்கியமாக சென்டரில் வச்சு தான் ஃபிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பேரிங்கை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கியர் பாக்ஸை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கணும். இந்த டியூவல் டைப் பிளேவீல்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம பிளேவீலை சேஞ்ச் பண்ணாமல் கிளச்சை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா வெஹிக்கிள் ரன் ஆக தான் செட் ஆகும். வெஹிக்கிளில் கிளச்சை ஃபிட் பண்ணிவிட்டு கியர் பாக்ஸையும் ஃபிட் பண்ணிவிட்டு அது கூடவே அண்டர் சேஸில் வர ஸ்கொயர் சேஸையும் ஃபிட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ப்ராப்பராக பக்காவாக ஃபிட் பண்ணி டைட் வச்சாச்சு. எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஃபிட் பண்ணி டைட் வச்சதுக்கப்புறம் கியர் ஆயில் தான் ஃபில் பண்ணணும். XUV500க்கு கியர் ஆயிலோட லெவல் பார்த்தீங்கன்னா 3 லிட்டர்ஸ். இந்த வண்டியில் நம்ம ஆல்ரெடி கியர் பாக்ஸ் இறக்கிறதுக்கு முன்னாடி லெவல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 லிட்டர்ஸ் இருந்தது. கியர் ஆயில் எந்த ஒரு லீக்கேஜும் இல்லாததுனால தான் 3 லிட்டர்ஸ் கரெக்டாக லெவலில் இருந்திருக்கு. ஸோ நம்ம அதையும் 3 லிட்டர்ஸ் தான் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே ஃபில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. பிகாஸ் அந்த லெவல்லேருந்து 3 லிட்டர்ஸ் மேலே போகும்போது கியர் ஆயில் பார்த்தீங்கன்னா வெளில வர ஸ்டார்ட் ஆகிடும். கியர் ஆயிலாம் ஃபில் பண்ணிவிட்டு லெவல் லைட்னா டைட் வச்சதுக்கப்புறம் வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வெஹிக்கிளோட ஸ்டாப் லைட், ஹெட்லைட் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம். அது கூடவே கூலண்ட் ஆயில் லெவல், பிரேக் ஆயில் லெவல், இன்ஜின் ஆயிலோட கண்டிஷன் எல்லாமே செக் பண்ணோம். இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ஏசிலாம் ஆன் பண்ணிவிட்டு ஹைடில் ரன் பண்ணி பார்த்தோம். வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சூப்பராக நீட்டாக இருந்தது. சரி வாங்க வெஹிக்கிள் டெஸ்ட் ட்ரைவ்க்கு எடுத்துடலாமா? வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணி பார்த்ததில் ஷிஃப்டிங்கில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஹார்ட்னஸ் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ரன் ஆக அந்த ஹார்ட்னஸும் ஸ்மூத் ஆகிடும். வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா எல்லா கியருமே என்கேஜ் பண்ணி பார்த்தோம், எல்லாமே என்கேஜும் ஆச்சு. வெஹிக்கிளோட பிக்கப்லாம் பார்த்தீங்கன்னா பேக் டு த நார்மல் வந்தாச்சு. வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா இன்னமும் சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. கஸ்டமருக்கு வெஹிக்கிளோட யூசேஜ் இருக்கிறதுனால நான் ஃப்ரீ ஆகிட்டு நெக்ஸ்ட் டைம் தரேன்.
அப்போ எல்லாமே டோட்டலாக நீங்கள் பார்த்துட்டு கொடுங்கன்னு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. வெஹிக்கிள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கியர் ஷிஃப்டிங்கில் ஹார்ட்னஸ்னால் இருந்ததா இல்லையான்றது தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெஹிக்கிளில் டெஸ்ட் ட்ரைவ்லாம் முடிச்சுட்டு கஸ்டமர்கிட்ட எப்பவும் போல் ஹாப்பியாக டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு XUV வச்சுருக்க நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.